ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பார்க்க போகிற வீடியோ பிளாக் சனா மசாலா. இது சப்பாத்திக்கு ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன். கருப்பு கொண்ட கடலை ரொம்ப ஹெல்த்தி. இது ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னு சொல்லலாம். அண்ட் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் பூரி, பரோட்டா, ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பிளாக் சனா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன். இதை 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5 இல்லை 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சனா மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 கிராம்பு. ஸ்பைசஸ் ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட் இது கூட ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது கூட ஒரு க்ரீன் சில்லியை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு க்ரீன் சில்லியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் அரைச்சி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இதில் 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். ஒரு 3 to 4 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், இது குழம்பு மிளகாய் தூள், நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய், ஒன்று வதக்கும் போது சேர்த்தோம், ஒன்று அரைச்சோம். அதனால் நான் மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது இந்த மசாலாவில் நம்ம ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்ட கடலையை சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு நைட்டே ஊற போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா மினிமம் 8 மணி நேரமாவது ஊறணும். இப்போ இந்த கொண்ட கடலையோட இந்த மசாலா நல்லா பிளெண்ட் ஆகணும். ஒரு 2 minutes குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் கொண்ட கடலை எடுத்திருந்தேன். இதுக்கு 1.25 கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் வாட்டரியாக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்னும் நல்ல திக்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதி கடலையை அப்படியே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா உருளைக்கிழங்கை வேக வச்சு ஆட் பண்ணலாம். கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 to 4 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 4 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்கு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. கார்னர்ஸ்லாம் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சியும் இது ரொம்ப கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி இறக்கிடுங்க. நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான பிளாக் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.